வெல்கம் டு வசந்தம் சமையல். சுவையான சவ் சவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சவ் சவ் கூட்டு செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 சவ் சவ், 1 வெங்காயம், 3 ரெட் சில்லி, 6 க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, சால்ட்டு, மஞ்சள் தூள். இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு சீடு இருக்கும், அதை எடுத்துட்டு அது ஓரத்தில் அப்படியே லைட்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த ஸ்கின்னு. பாருங்கள், இந்த சீடை எடுத்துட்டு ஸ்கின்னை பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடலாம், நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நல்லா அது மாதிரி கட் பண்ணிவிட்டு பெருசாக கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வராது. சின்னதாக கட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த காய் வந்து பிஞ்சு காயாக இருக்கணும். பெரிய காயாக பார்த்து வாங்காதீங்க. சின்ன காயாகவும் அந்த ஒயிட்டாக இல்லாமல் க்ரீனிஷாக இருக்கணும். அதுதான் பிஞ்சு காயாக இருக்கும். அது ஒயிட்டாக இருந்ததுன்னா அது பெரிய காய். ஒரு சில காயில் அந்த முத்தின காயெலாம் பார்த்திங்கன்னா அந்த சீடே வெளியில் வந்து நிற்கும், தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்கிற காய் அந்த 2 பாசிப்பருப்பு இந்த உரம்பருப்பையும் போட்டு குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி இவ்வளோ தான் இருக்கணும். அந்த கரெக்டாக பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். வச்சுட்டு மஞ்சள் தூள், உப்பு வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். பருப்பு, காய், மஞ்சள் தூள் இவ்வளோ தான் போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு விசில் போதும். ஒரு விசில், ரெண்டாவது விசில் விட்டிங்கன்னா தண்ணி நிறையா இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். அதனால் ஒரு விசிலே போதும். பாருங்கள், வெங்காயம், மிளகாலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, ஜீரகம் எடுத்துருக்கேன். இல்லை தாளிக்கிறது தான் வாசமாக இருக்கும். பார்த்துக்கோங்க இதெல்லாம் எவ்வளோ போடுறேன்றது. வானல் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். 2 விசில் குக்கர் 2 விசில் வந்ததுக்கப்புறம் தாளிக்கிறது. அந்த விசில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிட்டு தாளிக்கிறதுக்கு வச்சு அதை எடுத்து இதில் தாளிக்கிறது கொட்டணும். கடுகை போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ஜீரகம் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன், வாசமாக இருக்கும். 1 ஸ்பூனு உளுந்து, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், ரெட் சில்லி எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கணும். இதுக்கு காரத்துக்கு இப்போ நம்ம போடுற இந்த மிளகாய் காரம் மட்டும்தான், மிளகாய் தூள் போடலை. அதனால் எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் இந்த சில்லியவே ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் வதங்கினதும் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஆனியனும் வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம், இதை கொட்டிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் நம்ம அதுலேயே சேர்த்துருக்கோம் காயிலேயே, அதனால் இப்போ தேவையில்லை. இப்போ வெந்திருக்கு பாருங்கள், எப்படி வெந்திருக்குன்னு. பருப்பும் காயும் நல்லா வெந்துருச்சு. அதை இதில் சேர்த்துட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் கூட்டாக செய்கிறதுனால இதில் எதுவும் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு இன்னும் லிக்விட்டாக வேணும்னா இந்த திக்னஸில் வச்சுக்கோங்க.
இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். பாருங்கள், நான் கூட்டுன்றதுனால இந்த இதுலேயே கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கிறேன். இதில் போட்டதுமே காயும் சூடாக இருக்குது, அதனால் உடனேவே கொதிச்சிரும். போட்டு நல்லா ஒரு கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சுவையான சவ் சவ் கூட்டு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நார்மலாக சாப்பிட்றத விடவே நிறையா சாப்பிடுவாங்க. சாதத்தில் போட்டு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.